ஹாய் நண்பா நம்பீட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு ஆல்ரெடியே தெரியும் இந்த உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்துறதுக்கு அமெரிக்கா அல்லது ஐரோப்பிய நாடுகள்லாம் பெரும் லெவலில் முயற்சி பண்ணாங்க. பட் அவங்க முயற்சி தோல்வியில் முடிஞ்சுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தன்னுடைய சப்போர்ட்டை எல்லாத்தையுமே கைவிட்டுருச்சு. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ரஷ்யா பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பிளான்னா ரஷ்யாவோட அதிபர் செம்ம ஒரு பிளானிங் மைண்டில் பார்த்தீங்கன்னா கேம் ஆடுற மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம ரீசெண்டாக பார்த்துப்போம், ட்ரம்ப் அவர்கள் உக்ரைனோட அதிபரும் சேர்ந்து மீட்டிங் பண்ணும்போது மனசு எதுவுமே பேசலை. அவ்வளோ சைலண்டாக உட்காந்து மீட்டிங் முடிச்சுட்டு போகும்போது ஒரு விருந்து இங்கே யாருமே சாப்பிடாம தான் இங்கேருந்து கிளம்பிட்டாங்க. பட் மிகப்பெரிய ஒரு விருந்து சாப்பிட்ட ஃபீலிங் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட அதிபருக்கு இருந்திருக்கும். ஏன்னா அந்த மாதிரி தான் ஒரு மாஸ்டர் பிளானில் பார்த்தீங்கன்னா ஒரு காய் நகட்டினாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்கு. என்ன அப்டேட் எப்படி கேட்டிங்கன்னா, ரஷ்யா பார்த்தீங்கன்னா உக்ரைனை மொத்தமாக முடிச்சு விட்டுறணும். இதுதான் நமக்கு ஒரு சரியான டைமிங். இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணக்கூடாது, கரெக்டாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரஷ்யா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உக்ரைனுக்குள்ளே எப்படியாவது உள்ள நம்முடைய ராணுவ வீரர்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்குள்ள ஒரு பர்டிகுலர் இடம் இருக்குது. அந்த இடத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா உக்ரைன் அதாவது ரஷ்ய வீரர்களை பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்குள்ள கொண்டு போனோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரஷ்யா ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கு. ஆனால் முதல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணோம்னா அது உக்ரைனுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா அமெரிக்கா அந்த அளவுக்கு ஒரு ஸ்பை வேலையை பார்த்து வச்சிருக்கேன். எல்லா கண்ட்ரிலையும் எங்கேயாவது ஸ்பை வேலை பார்த்து அவன் கண்டுபிடிச்சி எல்லா கண்ட்ரிக்கும் கொடுத்துட்றான். ஓகேங்களா? இப்போ அமெரிக்கா தான் விலகுறதுனால இதை நம்ம பயன்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு ரஷ்யா நினைச்சிட்டு இருக்கு. பட் அப்படி என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா உக்ரைன் வர்சஸ் ரஷ்யா வாரில் பார்த்தீங்கன்னா ரஷ்யா என்ன பண்ணிருக்குன்னா உக்ரைனுக்குள்ள அப்படின்னா சரியான அடி அடிச்சு உக்ரைனில் பார்த்தீங்கன்னா மொத்த பரப்பளவில் கிட்டத்தட்ட ஒரு 11% வரைக்கும் நாங்கள் கைப்பற்றிட்டோம்னு சொல்லிட்டு ரஷ்யா சொல்லிச்சு. நிறைய மீட்டிங்லாம் நியூஸ் வந்துச்சு. நாங்கள் உக்ரைனுக்குள்ள பார்த்தீங்கன்னா 11% லேண்டை கைப்பற்றிட்டோம். இன்னும் கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா மொத்த இடத்தையும் நாங்கள் ஆக்கிரமிட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த நிலைமையில தான் பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்கு என்ன பண்ணுறது தெரியாமல் மொத்த ஐரோப்பிய நாடுகள்லாம் ஒரு பிளான் பண்ணி அமெரிக்கா அப்போ கூட்டாக இருந்துச்சு ரஷ்யாவுக்கு, சாரி உக்ரைனுக்கு. ஓகேங்களா? ஒரு மிகப்பெரிய ஒரு ஐரோப்பிய அதாவது யூரானோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஏவுகணை இருக்கு. ஓகேங்களா? அதை பயன்படுத்தி ஒரு பிளான் பண்ணி ஒரு தாக்குதல் ரஷ்யா மேல நடத்தினாங்க. அந்த ஒரு பயங்கரமான தாக்குதல் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பை ஏற்பட்டு தான் சொல்லணும். அதாவது கரெக்டாக சொல்ல போனால் குஸ்க் மாகாணம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் ஏரியானா ஒரு மிகப்பெரிய ஒரு பரப்பளவு கொண்ட ஒரு ஏரியாவை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உக்ரைன் கைப்பற்றிருச்சு. அந்த ஏரியா எவ்வளோ பெருசு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம மதுரை இருக்கு தெரியுங்களா, அந்த மதுரையில் 8 லெவல் அதோட 8 மடங்கு அதிகமாக இருந்தால் எப்படி இருக்கும், அவ்வளோ பெரிய ஏரியாவை பார்த்தீங்கன்னா உக்ரைன் கைப்பற்றிருச்சு. ஓகேங்களா? கைப்பற்றி அதில் தன்னுடைய ஆட்கள் நிறைய பேரை பார்த்தீங்கன்னா உக்ரைன் அந்த இடத்துல போட்டு இதுக்கப்புறம் இந்த ஏரியா நமக்கு இது ரஷ்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடி. அதாவது இந்த மாதிரி அடி அப்படின்னு கேட்டிங்கன்னா 2ஆம் உலகப் போர் ஆச்சு தெரியுங்களா. 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் விழுந்த அடினா ரஷ்யாவுக்கு இந்த ஒரு அடி தான். இந்த இடத்த எப்படியாவது கைப்பற்றணும்னு சொல்லிட்டு ரஷ்யா பல முறை பார்த்தீங்கன்னா உக்ரைன் கிட்ட முயற்சி பண்ணிருக்கு. பட் முடியல. ஏன்னா உக்ரைன் கரெக்டாக வாட்டமாக பார்த்தீங்கன்னா கைப்பற்றி அதுக்குள்ள ஆட்கள் வரவிடாத அளவுக்கு பக்கா சேஃப்டி பண்ணிருச்சு. இப்போ நம்ம ரஷ்யாவோட அதிபர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த கேம்ல நம்ம அந்த பழைய இடத்த எப்படியாவது மீட்டர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பல மாதிரி யோசிச்சிருப்பார் போல. யோசிச்சுட்டு தான் பார்த்தீங்கன்னா அந்த சமாதான முயற்சிக்கெல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா எப்படியாவது அமெரிக்கா ட்ரம்ப் அவர்கள் சமாதானம் பேசினாரு. எப்படியாவது நீங்கள் சமாதானம் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது அந்த ரஷ்யாவோட அதிபர் எதுவுமே பேசலை. நமக்கு எப்படா வாய்ப்பு கிடைக்கும், நம்ம சமயம் பார்த்து காய் நகட்டலாம்னு சொல்லிட்டு சைலண்டாக மனுஷன் இருந்தாருப்பா. இப்போ நம்ம உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ரஷ்யா பார்த்தீங்கன்னா வாக்குறுதியை மீறிக்கிட்டே இருக்கும். இப்போ நாங்கள் சொல்கிறோம் போரை நிறுத்துறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் மேலே போர் தொடுக்க மாட்டேங்கன்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த போர் நடந்துக்கிட்டே இருக்கும். ரஷ்யாவை எங்களால் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உக்ரைனோட அதிபர் சொல்லிட்டாப்ல. நம்ம புட்டின் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் எதுவும் பேசலன்னு நினைக்கிறேன், சைலண்டாக தான் இருக்காரு. இந்த வாட்டிலாம் நடக்காது, எதுவுமே நடக்க நாங்கள் பார்த்துக்குறோம். அது புட்டின் இல்லை இது எங்களுடைய இடம். அதாவது புட்டின் என்ன சொல்கிறாங்கன்னா உக்ரைனில் இருக்க பாதி இடம் எங்கள் இடம், அது எங்களுக்கு தான் முந்தைய காலத்துலேருந்து சொந்தம், அதை எங்ககிட்ட ஒப்படைச்சிருங்க. ஆல்சோ எங்ககிட்ட கைப்பற்றின அந்த குஸ்க் மாகாணம் அந்த இடத்தையும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு புட்டின் சொன்னார். பட் ஃபைனலாக அந்த விஷயம் தோல்வியில் முடிஞ்சிருச்சு. அப்படி முடிஞ்சனால இப்போ புட்டின் அவர் ரஷ்யா என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படியாவது அந்த புட்டின் மாகாணத்துக்குள்ள மிகப்பெரிய ஆட்கள் ராணுவ போய் அந்த இடத்த மீட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சியில் எப்படி உள்ளே போகலான்னு பார்க்கும்போது ஒரு வழி கிடைச்சிருக்கு. கொஞ்ச நாளைக்கு ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த புட்டின் வழியே போற வேண்டிய ஒரு பைப் இருக்கு, ஒரு பெரிய ஒரு குழாய். ஓகேங்களா? அந்த குழாய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 மீட்டர் அந்த அளவுக்கு தான் மொத்தமே அகலம் இருக்கும். ஓகேங்களா? அதுதான் அந்த குழாய். அந்த குழாய் எதுக்காக வடிவமைச்சிருக்காங்கன்னா கேஸ் போறதுக்காக, ஒரு இது கேஸ் போறதுக்காக
அந்த குழாய் வழியாக போகலான்னு சொல்லிட்டு ரஷ்யா தீர்மானிச்சிருக்கு. பட் அது வழியே போகிறது ஒன்றும் அவ்வளோ ஈஸியான கிடையாது, ரொம்பவே ஒரு ரிஸ்க்கான ஒரு காரியம். இப்போ இந்த ரிஸ்க்கான காரியத்தை பண்ணுறதுக்கு ரஷ்யா என்ன பண்ணியிருக்குன்னா அதுக்குன்னே பர்டிகுலராக ட்ரெயின் பண்ண ஆட்கள் நிறைய பேரை பார்த்தீங்கன்னா ராணுவத்தில் சேர்த்துருக்கு. ட்ரெயின் பண்ண ஆட்களை சேர்த்து அவங்களுக்கு பர்டிகுலராக ட்ரெயின் பண்ணி இதுக்குள்ளே கடக்கிறதுக்கான உள்ளே போய்கிறதுக்கு ஆக்சிடென்ட் சாப்பாடு எல்லா ஒரு வசதியுமே செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராணுவர்களை உள்ளே வந்து அனுப்பிக்கிட்டு இருக்கு ரஷ்யா. இந்த மாதிரி அவங்க ராணுவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரெயின் பண்ண ஆளுக்கு எல்லாமே ஆக்சிடென்ட்டு ஆக்சிடென்ட்டு சாப்பிட்றதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அது அவங்ககிட்ட இருக்குது. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, உள்ளே போயிட்டு ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வந்து பதுங்கி இருக்காங்க. யுக்ரைனுக்கு தெரியாமல் பதுங்கி இருந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த மாதிரி ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அந்த தாக்குதலில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிராமங்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ரஷ்யா கைப்பற்றினதாக சொல்லப்படுது. இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா யுக்ரைன் என்ன பண்ணியிருக்காங்க, இன்னமும் வந்து தன்னுடைய ராணுவ பலங்களை வந்து அதிக லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புஷ்பகாண்டத்தில் வந்து குமிச்சிருந்ததா சொல்லப்படுது. ஓகேங்களா, இது வந்து இப்படி இருக்குது. இதுக்கப்புறம் என்ன மேற்கொண்டு நடக்கும், இந்த புஷ்பகான பகுதி யாருக்கு தான் முழுக்க சொன்னால் இந்த பகுதியை வச்சு தான் யுக்ரைன் இது வரைக்கும் கேம் ஆடிக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா இப்போ ரஷ்யாவோட ஒரு கிறுக்குப்படி சீட்னா அந்த புஷ்பகானம் அந்த பர்டிகுலர் ஒரு ஏரியா தான். ஏன்னா அந்த ஏரியா கொஞ்சம் மிகவும் ஃபேமஸான ஏரியான்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஏன் அப்படின்னா ஏதாவது தீல் பேசுகிறதா இருக்கட்டும், ஏதாவது உக்ரைனோட கைதிகளை பிடிச்சிட்டு என்ன அந்த பகுதியை வந்து வச்சு தான் எது அந்த டீல் பண்ண முடியும். இப்போதைக்கு ஒரே ஒரு உக்ரைனுக்கு இருக்க ஒரே நம்பிக்கை, ரஷ்யா இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா அவசரப்படாமல் எதுவும் இருக்கணும் அப்படின்னா அந்த ஒரு பகுதி தான். அதனால உக்ரைன் கண்டிப்பாக அந்த பகுதியை அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். ஸோ கைஸ் ஃபைனலாக என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அரபு நாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உக்ரைனுக்கு ஒரு பலமான ஆதரவுக்கார நீட்டிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக போரில் வந்து உக்ரைனுக்கு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அமெரிக்கா இது நாள் வரைக்கும் ரஷ்யா பக்கம் வராமல் விலை இருக்குது, உக்ரைன் விலை இருக்குது, நாங்கள் ரஷ்யா தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா சொல்லலை. வெயிட் அண்ட் சி கைஸ், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது இப்படி இருக்க இன்னொரு பக்கம் நம்ம ரீசெண்டாக ஒரு விஷயம் பேசியிருப்போம், உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஞாபகம் இருக்கும். நம்ம தலைவர் ட்ரம்ப் அதிபர் அவர் என்னன்னா எல்லாத்துக்கும் டவுட் இருக்கும். இந்த மீட்டிங் முடிச்சுட்டு போனதுலேருந்து ட்ரம்பும் ரஷ்யா அதிபர் புட்டின் அவரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஃபோனில் பேசுறது என்னவோ இப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல அங்கங்கே நியூஸ் வந்து லீக் ஆச்சு. ஒரு சில மீடியாவில் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ரஷ்யாவோட ரகசிய உளவாளியாக தான் ட்ரம்பாக இருப்பாரோ, 2 பேருமே கூட்டு சேர்ந்துட்டு தான் உக்ரைனை பழி வாங்கலாம்னு சொல்லிட்டு பல மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஷயம் வந்து நம்ம ட்ரம்போட காதுக்கும் போயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அதனால நம்ம தலைவர் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் சொல்லிட்டாரு, இந்த போரை வந்து நான் நிறுத்துறதுக்கு தான் எவ்வளோ புஷ் பண்ணுறோன்னு முடிவு பண்ணேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட உக்ரைன் தரப்பை வந்து என்னால் சமாதானப்படுத்த முடியல. ரஷ்யா கூட ஓரளவுக்கு வந்துட்டாங்க, உக்ரைன் வந்து வரமாட்டேங்குது. இது வந்து ஒரு சவாலான விஷயமா இருக்கு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபுல்லாக ட்ரை பண்ணிட்டேன். செய்தியாளர் இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க, நீங்கள் இந்த சப்போர்ட் ஆதரவுலாம் அந்த மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரஷ்யா ஒரு மிகப்பெரிய தாக்குதல் உக்ரைன் மேலே நடத்தியிருக்கு, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டுங்க போது அதுக்கு ட்ரம்ப் என்ன சொல்கிறாங்கன்னா, யாராக இருந்தாலும் இந்த மாதிரி சுச்சுவேஷனை வாய்ப்பை பயன்படுத்திக்க தான் பார்ப்பாங்க, அதுதான் ரஷ்யா பண்ணியிருக்கு, அதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் தலைவரே, ஒன்றுமே உங்களுக்கு தெரியாத தலைவர், நாங்கள் நம்புகிறோம் தலைவரே அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போதைக்கு ரஷ்யாவை கொஞ்சம் கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும், ஏன்னா ரஷ்யாவும் ரொம்ப ஆடிடக்கூடாது. ரஷ்யா மேலே வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார தடை விதிக்கிறோம், வரி விதிக்கிறோம், அது இதுன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அந்த வரி வந்து ரஷ்யா இந்த லாஸ்ட்டாக அந்த எல்லா நாடுகளுக்கு மேலேயும் ட்ரம்ப் ஒரு வரியை பற்றி பேசுனாங்க, ரஷ்யா பற்றி பேசவே இல்லை. பட் இப்போ பேசியிருக்கோம், ட்வீட் போட்டிருக்காரு. அதில் வந்து பொருளாதார தடை, அண்டை நாடுகள் பணம் வங்கி முடக்கம் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நாங்கள் ரஷ்யாவில் வந்து பிளாக் பண்ணுறோம். ஆல்ரெடியே முக்கால்வாசி கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு வந்து பொருள் சப்ளை பண்ணுறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ராணுவத்துக்கு தேவையான இந்த ராணுவ பொருள் செய்வாங்க தெரியும், அதுக்கு தேவையான உதவி மெட்டீரியல் எங்கே வந்து வருதுன்னா சீனா கிட்ட வருதுன்னு சொல்லிட்டு ரஷ்யா சொல்லிருந்துச்சு. பட் சீனா தரப்பு வந்து இதை கம்ப்ளீட்டாக மறுத்துருச்சு, நாங்கள் எந்த ஒரு உதவியும் ரஷ்யாவுக்கு பண்ணுறது இல்லைன்னு சொல்லிட்டு சீனா மறுத்துருச்சு. இந்த நிலையில் இது நாள் வரைக்கும் கொஞ்சம் வந்துகிட்டு இருந்துச்சுங்களா, ஒரு சில சப்போர்ட்லாம் வங்கி பரிமாற்றம் டாலர் எல்லாத்தையும் இப்போ அமெரிக்கா கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுறதா பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரம்ப் அவர் சொல்லியிருக்காரு. ஒரு வேளை ட்ரம்ப் பேசுகிற பார்த்து இப்போ ட்ரம்புக்கே தோணியிருக்கும், நம்ம இப்படி இருக்கிற பார்த்தா ஒரு தலைப்பட்சமாக நடந்துக்கிறோமோ, எங்கள் மக்களுக்கு சந்தை வந்துருமோன்னு சொல்லிட்டு இப்படி மாற்றி 2 பக்கமும் சமமாக நடந்துக்கணும்னு சொல்கிற ஒரே காரணத்துக்காக இப்போது ரஷ்யாவுக்கு அகைன்ஸ்டாக ட்ரம்ப் பேசுகிறாரா என்னன்னு தெரியல. ஸோ கைஸ் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு உங்களுக்கு என்ன தோணுது, இந்த போர் நிற்குமா நிற்காதா, ட்ரம்ப் யாருக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில விஷயங்கள் பேசப்படுது, ட்ரம்ப் ஒரு சில அறிவிப்பு விட்டார், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது அந்த ட்ரம்ப் பேசினா தெரியுங்களா, ஒரு தலைப்பட்சமாக இருக்குன்னு, இது வந்து அமெரிக்கா சபைக்கு ஓட்டு வரைக்கும் போயிருக்கும், அங்கெல்லாம் கிளுகிழுப்புன்னு பேசியிருப்பாங்க போல், அதனால மேபி இந்த முடிவு எடுத்திருப்பான்னு சொல்லிட்டு அதையும் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம பண்ண வேண்டியது கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக எல்லாரும் வேண்டிக்கிறோம், கடவுளே இந்த போர் வந்து எப்படியாவது ஸ்டாப் ஆகணும். நம்மளால் வந்து போயிட்டு கண்டிப்பாக ஒரு ஹெல்ப் பண்ண முடியாது, நம்மளால் முடிஞ்சது ஒரு சின்ன விஷயந்தான், ப்ரேயர் பண்ண முடியும், இந்த போர் ஸ்டாப் ஆகணும். நிறைய அப்பாவி மக்கள் சாகுறாங்க,
நம்மளாம் இப்போ இந்தியாவில் இருக்கோம், நமக்கு எதுவுமே தெரியல, நம்ம ஜாலியாக இருக்க முடியாது. ஒரு போகிறோம் அப்படின்னா சாப்பாட்டுக்கு வெளியே போகிறது எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் நினச்சி பார்க்கவே வந்து பார்த்தீங்கன்னா முடியாத விஷயம். அதனால் உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவினா எல்லோரும் ப்ரேயர் பண்ணுங்கள். இந்த யுத்தம் நிற்கணும், மக்கள் நிம்மதியாக இருக்கணும், ஒவ்வொரு நாட்டிலையும் சந்தோஷமாக இருக்கணும், ஆரோக்கியத்தை கொடுக்கணும். ஒவ்வொரு எத்தனையோ குழந்தைகள் இழந்த அம்மா இழந்த குழந்தைகள்லாம், அதெல்லாம் நம்ம ஒரு கனவுக்கும் அப்பாற்பட்ட ஒரு விஷயங்கள்லாம் நம்ம இங்கே இருக்கிறோம். அங்கே வந்து நம்ம ஓகே கைஸ், நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். ப்ளீஸ் எல்லாரும் ப்ரேயர் பண்ணுங்க நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். நம்ம சேனல் புதுசாக வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் உங்ககிட்ட வந்து டெய்லி போடணும் சேர்க்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு உங்களுடைய சப்ஸ்கிரைப் அண்ட் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமாக தேவைப்படுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ.